ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எதிர்கூட்டணி யோகங்கள். இதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் இருவேறு பிரிவுகளாக கிரகங்கள் இயங்கும். இந்த இருவேறு பிரிவுகள் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இது ஒரு அணியாக செயல்படும். இது அருள் அணி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, குரு, சுக்கிரன், புதன், சனி கூட இவங்களோட ராகு, இது ஒரு அணியாக செயல்படும். இது பொருள் அணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, பொருள் அணியில் பிறந்தவங்களுக்கு அருள் அணி கிரகங்கள் அவ்வளோ பெருசாக நல்லது பண்ணாது. அருள் அணி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பொருள் அணி கிரகங்கள் அவ்வளோ பெருசாக நல்லது பண்ணாது. ஸோ பொருளுக்கும் அருளுக்கும் எப்போவுமே ஆப்போசிட், ரெண்டு எதிர்மறையான கட்சிகள் மாதிரி. ஆனால் சில நிலைகளில் எதிரி கிரகங்கள் தரக்கூடிய யோகங்கள் இங்கே இருக்கிற நட்பு கிரகங்களோடு சேர்ந்த நிலையில் அற்புதமாக வேலை செய்யும் தன்மை கொண்டது. அது எந்தெந்த கிரகங்களுடைய இணைவினால் வரும் யோகங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் அருள் அணியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பொருள் அணியில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணையறதுனால கிடைக்கக்கூடிய பிருகுமங்கள யோகம், இது ஒரு அருமையான யோகங்க. பிருகுமங்கள யோகம், செவ்வாய் சுக்கிரன் இணைந்த நிலையில் அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட நிலையில் இருவரும் வலிமையோடு இருப்பது அல்லது ஒருவர் மட்டுமாவது வலிமையோடு இருக்கும்போது கிடைக்கிறது இந்த பிருகுமங்கள யோகம். இது நல்ல பதவி, அந்தஸ்து, சொத்து, சுகம், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய யோகம். இதில் பியூட்டி என்னென்னா, அருள் அணியை சேர்ந்த செவ்வாயும் இதுக்குள்ளே இருப்பார், பொருள் அணியும் சேர்ந்த சுக்கிரனும் உள்ளே இருப்பார். இந்த பிருகுமங்கள யோகம் பார்த்திங்கன்னா 12 லக்னங்களுக்குமே வேலை செய்யும். 12 லக்னங்களுக்குமே இந்த யோகம் இல்லாத நிலை இல்லை அப்படிங்கிறது மாதிரியே வரும். ஏன்னா சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்த நிலையில் ஒருவர் வலிமை பெறுவதுங்கிறதே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 வீடுகளில் நடக்கும், 6 வீடுகளில் நடக்கும். மேசத்தில் இருந்தால் செவ்வாய் வலுவாயிடுவார், ரிஷபத்தில் இருந்தால் சுக்கிரன் வலுவாயிடுவார், துலாத்தில் இருந்தால் சுக்கிரன் வலுவாயிடுவார், விருச்சிகத்தில் இருந்தால் செவ்வாய் வலுவாயிடுவார், மகரத்தில் இருந்தால் செவ்வாய் வலுவாயிடுவார், மீனத்தில் இருந்தால் சுக்கிரன் வலுவாயிடுவார். ஆக மொத்தம் 6 வீடுகளில் இந்த யோகம் ஏற்படுற வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி எந்த லக்னத்துக்கும் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் திக்பலம் அடைவார், 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் திக்பலம் அடைவார். ஸோ இந்த அமைப்பில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்கனாலும் இந்த யோகம் நல்ல விதமாக வேலை செய்யும். ஸோ எதிர்கூட்டணினால் கிடைக்கக்கூடிய இந்த யோகம் 12 லக்னங்களுக்குமே ஒரு பவர்ஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய தன்மை கொண்டது. இது ஒரு யோகம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, சூரியனும் புதனும் இணையறதுனால கிடைக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம். இதில் சூரியன் அருள் அணி லக்னத்துக்குள்ளே இருக்கிறவர், புதன் பொருள் அணி லக்னத்துக்குள்ளே இருக்கிறவர். இந்த 2 பேரும் இணையறதன் மூலமாக இவர்கள் ஆட்சி உச்ச மூல திரிகோண வீடுகளில் இருக்கும்போது, இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா புதன் சூரியனை விட்டு ரொம்ப தூரம் விலகி போக முடியாத ஒரு கிரகம். ஸோ ஒரு வீடு தான் அதிகபட்சம் தள்ளி இருப்பார், இல்லைன்னா ஒன்றா தான் இருப்பார். ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒருவர் ஆட்சி உச்சம் மூல திரிகோண வலுவோடு இருந்தால் இந்த யோகம் கிடைக்கும் வலிமை உண்டு. இது மொத்தம் 4 வீடுகளில் நிகழும். மேசத்தில் நிகழும், சிம்மத்தில் நிகழும், மிதுனத்தில் நிகழும், கன்னியில் நிகழும். ஸோ இந்த 4 வீடுகளில் இவங்க 2 பேர் சேர்ந்துருந்தால் இந்த புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது வரும். இது புத ஆதித்ய யோகங்கிறது ஒருவருக்கு நல்ல நுணுக்கம், திறமை, நிபுண யோகம்னு கூட இதை சொல்லுவாங்க. நுணுக்கம், திறமை, சாமர்த்தியம், அறிவுசார் விஷயங்கள் இதெல்லாமே ரொம்ப மிகுதியாக கிடைக்கப்பெறும் அமைப்பு உண்டு. இதில் இன்னும் ஒரு நுணுக்கம், சூரியனும் புதனும் சேர்ந்து யாராவது ஒரு ஆட்சியானாலே புத ஆதித்ய யோகம்தான். அப்படி அமையிற வீடு உங்களுக்கு 1, 4, 8 அமைஞ்சதுன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு. 1, 4, 8ஆம் வீடு ஒன்று லக்னத்திலேயோ, அப்போ லக்னத்திலேயோ அப்படின்னு வரும்போதே இந்த 4 லக்னங்களில் தான் வர முடியும். மேச லக்னம், மிதுன லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம். இல்லை 4ஆம் இடத்துலையோ இல்லை 8ஆம் இடத்துலையோ அமைஞ்சதுன்னா இது கிட்டத்தட்ட 100% புதாதித்ய நிபுண யோகமாக வேலை செய்யும். மற்றபடி இணைஞ்சாலும் மற்ற லக்னக்காரங்களுக்கும் இந்த யோகம் இருவேறு எதிர்கூட்டணி கிரக இணைவினால் ஏற்படக்கூடிய யோகங்களில் ஒன்றாக இருக்கும். ஸோ இது ஒரு அருமையான யோகம். இப்போ ஒரு ரிஷப லக்ன ஜாதகமாக எடுத்துக்கும்போது 4ஆம் இடத்துல வரும், மேச லக்ன ஜாதகமாக இருக்கும்போது லக்னத்திலே வரும், மிதுன லக்ன ஜாதகமாக இருக்கும்போது லக்னத்திலே வரும். கடக லக்ன ஜாதகர்களுக்கு இந்த யோகம்ங்கிறது நேரடியாக 1, 4, 8 அப்படிங்கிறதுல நிகழலினாலும் 10ஆம் இடத்துல நிகழும்போது, சூரியன் புதன் இணைவு நிகழும்போது இது ஒரு அற்புதமாக இருக்கும். சிம்ம லக்ன ஜாதகத்துக்கு லக்னத்திலே வரும், கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு லக்னத்திலையும் வரலாம், 8ஆம் இடத்துலையும் வரலாம். அந்த ஆட்டோமேட்டிக்கான யோகங்கள் கிடைச்சிடும்.
துலா லக்ன ஜாதகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக 4, 8, 12ங்கிறது கிடைக்காது. அப்படிங்கிற போது 4, 8 லக்னம்ங்கிறது கிடைக்காதுங்கிற போது 7ஆம் வீட்டில் உச்ச வலிமையோடு இருக்கும்போதோ அல்லது 9ஆம் இடத்துல இருக்கும்போதோ இல்லை 12ஆம் இடத்துல புதன் உச்ச வலிமையோடு இருக்கும்போதோ நல்லாவே கிடைக்கும். விருச்சிக லக்ன ஜாதகத்துக்கு 8ஆம் இடத்துல கிடைக்கும். தனுர் லக்ன ஜாதகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நேரடியாக வராதுனால் கூட சூரியன் புதன் இணைந்த நிலையில் எங்கே இருந்தாலுமே ஓகே தான். 5ல் இருந்தாலும் சரி, 7ல் இருந்தாலும் சரி, 9ல் இருந்தாலும் சரி, 10ல் இருந்தாலும் சரி, இதில் அடிஷ்னலாக அவங்களுக்கு அது தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அது ஒரு கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட். மகர லக்ன ஜாதகத்துக்கு 4லையும் கிடைக்கும், 8லையும் கிடைக்கும். இந்த வீடுகளில் இருந்தாங்கன்னா அதிகப்படியான நிபுண யோகம், புத ஆதித்ய யோகம்ன்ற ஒன்று. கும்ப லக்ன ஜாதகத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது அற்புதமாக கிடைச்சிடும். மீன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இவங்களோட இணைவுங்கிறது இந்த யோகத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டே கிடைச்சிடும். ஸோ இப்போ இது ஒரு எதிர்கூட்டணினால் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு சனி இணையிறதுனால ஏற்படுற யோகம். இதுக்கு இந்த யோகத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பெரிய பேரும் இல்லை அப்படின்னாலும் கூட த மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி, தங்கள் வாழ்வியல் விதியை தீர்மானிக்கும் சக்தி படைத்த மனிதர்களை உருவாக்குறது இந்த குரு சனியினுடைய தொடர்பு. இதில் யாராவது ஒருவர் ஆட்சி பெற்ற நிலையில் இவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா ரொம்ப அற்புதமான வாழ்வியல் சம்பவங்களை நிகழ்த்தி தரும் அமைப்பு. இதுவுமே 2 ஆப்போசிட் கூட்டணியில் இருக்கக்கூடிய கிரகங்களின் இணைவு தான். இப்போ குரு வந்து அருள் அணி லக்னங்களில் இருக்கிறவர், சனி வந்து பொருள் அணி லக்னங்களில் இருக்கிறவர். இவங்க காலபுருஷனின் 9, 10ஆம் அதிபதிகளாக வர்றதுனால இது ஒரு விதமாக 12 லக்னங்களுக்குமே மறைமுக தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் செயல்படக்கூடியது. மிகச்சிறந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தின் அதிபதியும் மிகச்சிறந்த கேந்திர வீடுன்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தின் அதிபதியும் இவங்க இணையும் போது ஆப்போசிட் லக்னங்களுக்கு கூட இந்த யோகம் மிக சிறப்பாக வேலை செய்துவிடும். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு 9, 10ஆம் அதிபதி ஆகும்போது இது தர்ம கர்மாதிபதி யோகமாகவே செயல்பட்டுரும். இவங்களுக்கு எங்கே வேணால் இருக்கலாம். கடகத்தில் இருக்கலாம், துலாத்தில் இருக்கலாம், தனுசில் இருக்கலாம், மகரத்தில் இருக்கலாம், கும்பத்தில் இருக்கலாம், மீனத்தில் இருக்கலாம். அருமையான அமைப்பாக போயிடும். இதில் ஒருவர் மட்டும் வலுப்பெற்று இன்னொருவரை பார்க்குற மாதிரி இருந்தாலும் கூட இந்த யோகத்தின் தன்மைகள் செயல்படும். ரிஷப லக்னக்காரருக்கு அஃப்கோர்ஸ் சனி ரொம்ப நல்லவர். அவர் வந்து 11ஆம் அதிபதி குருவோடு சேர்ந்த நிலையில் இருக்கும்போது சனியுடைய நெகட்டிவ் பலன்களும் சுத்தமாக ஃபில்டர் ஆகி அருமையான யோகத்தை கொடுக்கும். மிதுன லக்னக்காரங்களுக்கு அப்படியே தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்படும் தன்மையாகிடும். ஏன்னா 9, 10ஆம் அதிபதிகளாக வந்துடுறதுனால. இதில் பியூட்டியே கடக லக்ன சிம்ம லக்ன ஜாதகர்களுக்கு சனி முதல் தர பாவி. ஆனால் அந்த பாவத்தன்மையை குருவின் இணைவு பார்வை டோட்டலாக ஃபில்டர் பண்ணி அற்புதமான அமைப்பை கொடுத்துரும். ஒரு கேந்திர கோணாதிபதியின் இணைவுங்கிறது மாதிரி வந்துடும். கடக லக்னத்துக்கு 7வது கேந்திரத்துக்கு அதிபதி சனி, 9வது கோணத்துக்கு அதிபதி குரு, இவங்க இணையிறது சிறப்பு. சிம்ம லக்னத்துக்கு 7வது கேந்திரத்துக்கு அதிபதி சனி, 5வது திரிகோணத்துக்கு அதிபதி குரு. அப்போ அதுவும் அற்புதமான அமைப்பாக போயிடும். கன்னிகா லக்னத்துக்கு அஃப்கோர்ஸ் பாதகாதிபத்தியத்தை தீர்த்து வைக்கிற மாதிரி சனி சேர்ந்து அதை நல்ல வெளிப்படுத்துவார். துலா லக்னத்திற்கு 4, 5 குடைய சனி வந்து 3ஆம் அதிபதியோடு சேர்றாருங்கிற மாதிரி இதுவும் ஒரு மாதிரி ஓகேங்கிற மாதிரி போயிடும். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி இணைவு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். 5ஆம் அதிபதி ஒரு திரிகோணாதிபதி குரு, 4ஆம் அதிபதி கேந்திராதிபதி சனி, இவங்க தொடர்புன்ற மாதிரி அடிப்படையில் இதுவும் நல்லா வந்துடும். தனுசு லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா குரு சனி இணைவு நல்லது, மகர லக்னத்துக்கு குரு சனி இணைவு நல்லது, கும்ப லக்னத்துக்கும் நல்லது, மீன லக்னத்துக்கும் நல்லது. ஆக ஆப்போசிட் கிரகங்களாக இவங்க 2 பேரும் இணைந்த நிலையிலும், அதாவது ஒரு அருளணியைச் சேர்ந்த கிரகமும் பொருளணியைச் சேர்ந்த கிரகமும் இணைந்த நிலையிலும் சகல லக்னங்களுக்கும் நன்மை தரக்கூடிய யோகங்களில் இந்த முதல் நிலை 3 யோகங்களும் வரும். ஒன்று பிருகுமங்கல யோகம், செவ்வாயும் சுக்கிரனும் ஒருவர் தொடர்பு கொள்வதால் அல்லது இணைவதால் கிடைப்பது. இது 12 லக்னங்களும் கிடைக்கும். அடுத்தது புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய நிபுண யோகம். இது சூரியனும் புதனும் தொடர்பு கொள்வதால் கிடைக்கக்கூடிய. அடுத்து மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினின்னு சொல்லக்கூடிய பொது காலபுருஷ தத்துவ அடிப்படையில் பொது தர்ம கர்மாதிபதி யோகமான குரு சனியின் தொடர்பு. இந்த அமைப்பும் சிறப்பான நன்மைகளை வழங்கக்கூடியது. இதுபோக சந்திரன் வலுத்த நிலையில் ஒரு பௌர்ணமிக்கு நிகரான ஒளியோடு இருக்கும்போது அவருக்கு 6, 7, 8ஆம் இடங்களில் உட்கார்ற எல்லா கிரகங்களும், அது எதிரியா நண்பராங்கிறதுனால இல்லை, எல்லா கிரகங்களுக்கும் சந்திர அதியோகம் அப்படிங்கிறது வாரி வழங்கும் ஒரு தன்மையாகும். எப்படியும் ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தை நல்லவனா கெட்டவனானலாம் பார்த்து உணவு பரிமாற மாட்டா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த சந்திர அதியோகம். அதே மாதிரி லக்னகேந்திர அளவில் வலுவாகக்கூடிய பஞ்சமகாபுருஷ யோகங்கள் அனைத்துமே சந்திரகேந்திர அளவுலையும் வேலை செய்யும். இப்போ சந்திரனுக்கு கேந்திரஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 குரு, சனி, புதன், செவ்வாய், சுக்கிரன், இந்த 5 பேரும்
ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் அடைஞ்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் கிடைக்கப்பெறும். இதுவும் கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா குருவும் செவ்வாயும் சந்திரனுக்கு நண்பர்கள், சனியும் சுக்கிரனும் புதனும் சந்திரனுக்கு எதிரி கிரகங்கள். அப்போ எதிரி கிரகங்களுக்கும் இவர் வந்து அந்த பஞ்சமகா புருஷ யோகத்தை ஆட்சி உச்சம் பெறும்போது கொடுக்க தவறுவதில்லை. ஸோ ஜோதிட சாஸ்திரத்தின் பல வினோதங்களில் இதுவும் ஒன்று. எதிரி கிரகங்களின் கூட்டணியினாலும் கூட நற்பலன்கள் நடந்துவிடும் யோகிதைகள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் உருவாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.